தாவைக்க தலைவர் விஜய் அவர் ஆட்சி அமைக்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். 6 மாசம் நாங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். ஏன்னா மக்கள் கொடுத்திருக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் மக்களுக்கு நல்லது செய்யட்டும். அதே போல ரூ. 2500 மக்களுக்கு கொடுக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. மக்கள் அந்த உரிமை தொகைக்காக நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த உரிமை தொகை எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. 2500ங்கிறத அவரு விட்டுட்டு 1000, அதாவது கலைஞர் உரிமை தொகை 1000 கொடுத்தத அவர் தொடரணும். திமுக கொடுத்துட்டு இருந்த அனைத்து நலத்திட்டங்களையும் அவர் தொடர்ந்து மக்களுக்கு செய்யணும். நாங்க 6 மாதத்துக்கு அவரை எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டோம். அரசியல்ல அவர் நின்னு நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்ட மாதிரி செய்யட்டும். இததான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நாங்க குறுக்க எல்லாம் நிக்கவே கிடையாதுன்னு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த அவர் சொன்னதுமே சமூக வலைதளங்கள்ல அவருக்கு ஆதரவான நிறைய கருத்துக்கள் வந்தாலும் தாவேக்காவுக்கு இப்ப அதிமுக தான் எதிரியா இருக்காங்க, அவங்க தான் ஆட்சி அமைக்க விடமாட்டாங்க அப்படின்னு எல்லாம் ஒரு செய்திகளை பரப்பி விட்டு இருக்காங்க. அந்த வகையில திமுக தலைவர் ஸ்டாலின் அவரு தோத்ததை நினைச்சு எடப்பாடி பழனிசாமி அவரு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காராம். சொல்ல போனா அவ்வளவு பெரிய ஆளு, அவ்வளவு பெரிய நல்ல மனுஷன், அவருக்கே இந்த நிலைமைனா மக்கள் என்னதான் யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னதான் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவரு ரொம்ப ஆதங்கப்பட்டதா கூட இன்னைக்கு ஒரு செய்தி வெளியாச்சு. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த முறை தாவேக்கா ஆட்சி அமைக்க ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சி அமைச்சு அவங்க நினைச்ச விஷயங்களை மக்களுக்கு செய்யறாங்களா, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே பொறுத்து இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.